ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே உனக்கு, இதான் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணங்களை, நியாயங்களை எல்லாம் கவனமாய் கேட்டு அதை நீ செய்யும்படி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த உன்னதமான வாக்குத்தத்தத்தை இந்த மாசம் பூரா இல்லை இந்த வருஷம் பூரா நமக்கு நிறைவேற்றி தர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வசனம் இந்த வசனம். வாசிங்க பார்ப்போம். மோசே உனக்கு கற்பித்த அந்த 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 வசனத்தை சற்று சிந்திங்கன்னா, தேவன் சொல்லித்தந்த கற்பனைன்னு சொல்லவே இல்லை. தேவன் சொல்லி கொடுத்த கற்பனை 10 கட்டளை மட்டும், 10 கட்டளை மட்டும். அதற்கு அப்புறம் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள்ளே பங்கிட்டு கொடுத்து ஒரு சில காலதாமதம் ஆகின பிறகுதான் அடுத்த உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசேட்ட கொடுத்த கற்பனையின் பிரகாரம் இந்த மோசே 40 வருஷமா யோசுவாவுக்கும் இந்த ஜனங்களுக்கும் என்ன கற்பித்து கொடுத்தானோ அதுக்கு கீழ்ப்படியே சொன்னார், அதுக்கு கீழ்ப்படியே சொன்னார். வாசியுங்கள். என் மோசே உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் தேவனுடைய புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது புறமும் இடது புறமும் விலகாதீர்னு சொன்னார்.